தங்களது சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைப்பதில் பெண்களுக்கு இயல்பான நாட்டம் உண்டு. ஒரு பெண்ணுக்கு 30 வயதாகும் போது அவர் தனது சருமத்தில் பல மாற்றங்களை எதிர்கொள்கிறார். ஆனால் சில செயல்களால் சருமத்தை பாதுகாக்கலாம். அதிலும் சருமத்தை எப்போதும் நீரேற்றுவதுடன் வைத்திருப்பது முக்கியமானது. அதற்கு தினமும் போதுமான அளவு தண்ணீர் அருந்த வேண்டும். அதனால் சருமத்தில் வறட்சி ஏற்படாது. அத்தோடு பழங்களை கொண்டு சருமத்தை பாதுகாக்கலாம். பழங்களை கொண்டு சருமத்தை பாதுகாப்பது எப்படி என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சருமத்திற்கு எப்போதும் இளமையாக தோற்றத்தை கொடுக்கும், இயற்கையான பளபளப்பை வைத்திருக்கும். முகப்பரு, அலர்ஜி போன்றவை தோல் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கலாம். இறந்த செல்களை அகற்றும். எனவே பழங்களை வைத்து ஃபேஷியல் எப்படி செய்வது என்பது பற்றி வீடியோவில் பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்வோம். வாழைப்பழம் ஃபேஷியல். வாழைப்பழத்தை நன்கு பிசைந்து அத்துடன் தயிர் மற்றும் சிறிது தேன் கலந்து முகத்தில் ஃபேஷியல் செய்தால் பாதிப்படைந்த சரும செல்கள் புத்துணர்ச்சி பெற்று சருமத்தை இறுக்கமடைய செய்து முகப்பருக்கள் வராமல் தடுக்கிறது. இதை வாரத்திற்கு 2 முறை உபயோகப்படுத்தலாம். மாம்பழம் ஃபேஷியல். மாம்பழத்தை மசித்து அதில் சிறிது பால் சேர்த்து கலந்து ஃபேஷியல் செய்து வந்தால் சருமம் இறுக்கமடையும், வறட்சி நீங்கி முகம் பொலிவு பெறும். ஸ்ட்ராபெர்ரி ஃபேஷியல். ஸ்ட்ராபெர்ரியை தயிருடன் கலந்து வாரத்திற்கு 2 முறை ஃபேஷியல் செய்து வந்தால் பருக்கள் மறைந்துவிடும். ஆரஞ்சு ஃபேஷியல். சிட்ரஸ் பழங்களில் ஆரஞ்சு பழத்தை வைத்து ஃபேஷியல் செய்தால் இளமையான தோற்றம் கிடைக்கும், புத்துணர்வுடன் காட்சியளிக்கும், முகம் பளபளப்பாகும். ஆப்பிள் ஃபேஷியல். ஆப்பிளை அரைத்து அதோடு தேன் கலந்து முகத்தில் ஃபேஷியல் செய்து வந்தால் பழுப்பு நிற சருமம் மறையும், பருக்கள் இருந்த இடம் காணாமல் போய்விடும். எனவே வாரம் 2 முறையாவது இதை முயற்சி செய்து பார்க்கலாம். அவகடோ ஃபேஷியல். அவகடோ பழத்தை தேன், முட்டை, தயிருடன் சேர்த்து கலந்து ஃபேஷியல் செய்து வந்தால் சருமம் இன்னும் கூந்தலுக்கு தடவி அலச ஊட்டம் கிடைக்கும். எனவே வாரம் 2 முறை இதை முயற்சி செய்து பார்க்கலாம். எலுமிச்சை ஃபேஷியல். எலுமிச்சை பழத்தை பிழிந்து அதோடு ஃபேஷியல் செய்தால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் நீங்குவதோடு பொலிவான சருமம் கிடைக்கும். வறண்ட சருமத்தில் வாரம் 1 முறை மட்டும் எலுமிச்சை முகத்திற்கு பயன்படுத்தவும். பப்பாளி பழ ஃபேஷியல். பப்பாளி பழத்தில் ஃபேஷியல் செய்து வந்தால் சருமத்தை குளிர்வித்து முகம் பளபளப்பாக மாறும். மேலும் முகம் பொலிவுடன் காணப்படும், சருமத்தில் உள்ள திட்டுக்கள் மறையும். பீச் பழ ஃபேஷியல். சரும சுருக்கங்களை நீக்கும், சரும துளைகளில் உள்ள அடைப்புகளை நீக்கி அழகை உண்டாக்கும். பீச் பழத்தில் தேனுடன் கலந்து ஃபேஷியல் செய்து வந்தால் முகம் மேலும் அழகு பெறும். கரும்புள்ளி, திட்டுக்கள், பளபளப்பான முகத்தை பெற பீச் பழ ஃபேஷியல் செய்து பாருங்கள். மாதுளை பழத்தை வைத்து நிறைய ஃபேஷியல் செய்து வரலாம். மாதுளை தேன். மாதுளையுடன் தேன் சேர்த்து தடவினால் ஒரே வாரத்தில் முகத்தின் பளபளப்பு கூடும். மாதுளை பழத்தையும் தேனையும் எப்படி பயன்படுத்துவது? 2 தேக்கரண்டி மாதுளை சாறுடன் 1 தேக்கரண்டி தேன் கலக்கவும். அதை முகத்தில் கழுவி 10 முதல் 15 நிமிடங்கள் வரை வெதுவெதுப்பான நீரில் கழுவலாம். மாதுளை தயிர். 2 தேக்கரண்டி மாதுளை சாறுடன் 1 தேக்கரண்டி தயிரை சேர்த்து கலக்கவும். இதை முகத்தில் தடவி 10 முதல் 15 நிமிடங்கள் வரை ஊற வைத்து கழுவினால் நல்ல பொலிவு பெறும். மாதுளை ஓட்ஸ். 2 தேக்கரண்டி மாதுளை சாறுடன் 1 தேக்கரண்டி அரைத்த ஓட்ஸை சேர்த்து பசை போல தயாரித்து கொள்ளவும். இதை முகத்தில் தடவி 15 முதல் 20 நிமிடங்கள் வரை விட்டு சாதாரண நீரில் கழுவி வரலாம். மாதுளை வெண்ணெய் பழம். பழுத்த வெண்ணெய் பழத்தை மசித்து அதில் 1 தேக்கரண்டி மாதுளை சாறு சேர்த்து கலந்து கொள்ளவும். பின்னர் அதை முகத்தில் தடவி 15 முதல் 20 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிட்டு சாதாரண தண்ணீரில் கழுவி வந்தால் முகம் பொலிவு பெறும். மாதுளை எலுமிச்சை. 2 தேக்கரண்டி மாதுளை சாறுடன் 1 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு சேர்த்து கலக்கவும். பின்னர் அதை முகத்தில் கண் பகுதியை தவிர பிற பகுதிகளில் தடவி 10 முதல் 15 நிமிடங்கள் காயவிட்டு கழுவவும். முகம் நன்கு பொலிவு பெறும். மாதுளை வெள்ளரி. அரைத்த வெள்ளரிக்காயில் 2 தேக்கரண்டி மாதுளை சாறை சேர்த்து கொள்ளவும். அதை முகத்தில் 15 நிமிடங்கள் தடவி வைத்திருந்து பின்பு கழுவவும். இந்த முறைகளை வாரத்துக்கு 1 தடவையோ அல்லது 2 முறையோ மேற்கொள்ளலாம். முகம் நன்கு பொலிவு பெறும். இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.